நடிகர் ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட நடிப்பில் அடுத்த படம் கடைசி உலகப்போர். இவரே இந்த படத்தை இயக்கி ப்ரொடியூஸ் பண்ணி ஹீரோவாக நடித்து மியூசிக்கும் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த படம் அஃபிஷியலாக செப்டம்பர் 20 ரிலீஸ்னு ரீசெண்டாக அறிவிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் செப்டம்பர் 11 ரிலீஸ் பண்ணுறதா ரீசெண்டாக ஒரு புதிய போஸ்டர் வெளியிட்டு அறிவிச்சிருக்காங்க. நடிகர் தளபதி விஜயோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் கோட் படம் டே 3 வசூல் டே 1 அதிகமாக வந்திருக்கிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. டே 1 வசூல் அஃபிஷியலாக 126 கோடி கலெக்ட் ஆகியிருக்கிறதா ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அறிவிச்சிருந்தாங்க. இப்போது டே 3 வசூல் டே 1 அதிகமாக இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. நடிகர் தளபதி விஜயோட நடிப்பில் 200 கோடிக்கு மேலே கிராஸ் ஆகிற படம் இந்த படம் 8வது இடத்துல இருக்குது. தளபதி விஜயோட நடிப்பில் இதுக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன மெர்சல், சர்க்கார், பிகில், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு மற்றும் லியோ இந்த படங்களெல்லாம் 200 கோடிக்கு மேலே வசூலாச்சு. இப்போ அந்த வரிசையில் கோட் படமும் 200 கோடிக்கு மேலே வசூலாகிருக்கு. அஃபிஷியலாக ப்ரொடியூசர் சைட்லேருந்து இது வரைக்கும் எத்தனை கோடி வசூலாகிருக்குன்னு அறிவிக்கலை. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே தளபதி விஜயோட கோட் படம் வசூலாகிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் அஃபிஷியலாக ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் டே 1 வசூலை தவிர்த்து வேற எந்த வசூல் அப்டேட்ஸும் அறிவிக்கலை. கோட் படம் ஏற்கனவே 3 hours 3 minutes தியேட்டரில் ரன் ஆச்சு, இன்க்ளூடிங் ப்ளூப்பரோட சேர்த்து. இப்போ டைரக்டர் கட் வெர்ஷனில் படம் 3 hour 40 minutes ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகிறதா நியூஸ் வெளியாகிருக்கு. ஓடிடி ரைட்ஸ் இந்த படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. டைரக்டர் கட் வெர்ஷனில் கோட் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இப்போ கோட் படம் இது வரைக்கும் 200 கோடிக்கு மேலே உலகம் முழுவதும் கலெக்ட் ஆகியிருக்கிறதா நியூஸ் வெளியாகியிருக்கு. அஃபிஷியலாக கிடையாது. மலையாள நடிகர் தொவினோ தாமஸ் நடிப்பில் அடுத்த படம் ARM படம் செப்டம்பர் 12 ஓணம் முன்னிட்டு தியேட்டரில் 3Dயில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த படத்தை தமிழ்நாடு தியேட்டர்கள் ரிலீஸ் 5 ஸ்டார் கிரியேஷன் செந்தில் அவர்கள் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்தோட நடிப்பில் அடுத்த படம் வேட்டையன் படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிள் செப்டம்பர் 9 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ஃபுல் சாங் யூடியூப்ல ரிலீஸ் ஆகுது. இப்போ அஃபிஷியலாக ப்ரோமோ மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மலேசியா வாசுதேவன் அவர்கள் இந்த பாடலை பாடியிருக்காரு. பாடல் செலிப்ரேஷன் குத்து சாங் மாதிரி இருக்கு. அனிருத் மியூசிக்கில் பாடல் வெளியாகிறதா இருக்கு. படம் அக்டோபர் 10 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் கன்னடா இந்த 4 லாங்குவேஜ் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் சிங்கிளோட ப்ரோமோ யூடியூப்ல வெளியிட்டிருக்காங்க. தளபதி விஜயோட தமிழக வெற்றி கழகம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்சின்னு அறிவிச்சிட்டாங்க. அதாவது தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை அஃபிஷியலாக நேம் வெளியிட்டு ஃப்ளாகும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாரு. இது இப்போ அஃபிஷியலாகவே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சின்னு அறிவிச்சிட்டாங்க. 2026 எலெக்ஷனில் தமிழக வெற்றி கழக சார்பில் தளபதி விஜய் அவர்கள் போட்டியிடுவார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தமிழக வெற்றி கழகம் இப்போ ஒரு கட்சின்னு அறிவிச்சிட்டாங்க.